வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக பகுதி திருடனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் இரவு வேளையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ரெயின்போ நகர் 45 அடி சாலையில் பெரிய கடை போலீசார் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சந்தேகப்படும்படியாக பைக்கில் வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல திருடன் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரியவந்தது. மேலும் விசாரணையில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கலை அறிவியல் படிப்புகளுக்கு விருப்ப பாடங்களை வருகின்ற 18ஆம் தேதிக்குள் மாணவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இளநிலை மருத்துவம் மற்றும் இன்ஜினியரிங் அல்லாத பாடப்பிரிவுகளுக்கான 4ஆம் கட்ட கலந்தாய்விற்கு மாணவர்கள் தங்களது விருப்ப பாடங்களை வருகின்ற 18ஆம் தேதி காலை 11 மணிக்குள் தேர்வு செய்திட வேண்டும் என்றும், 3வது கட்ட கலந்தாய்வு வரை மாணவர்கள் தேர்வு செய்த விருப்ப பாடங்கள் கருத்தில் கொள்ளப்படாது என்றும், இதுவரை இடம் கிடைக்க பெறாதவர்கள் மட்டும் 4ஆம் கட்ட கலந்தாய்வில் கலை அறிவியல், வணிகவியல் மற்றும் தொழில் படிப்புகளுக்கு பங்கேற்கலாம் என்றும், விருப்ப பாடங்கள் தேர்வு செய்யப்படாத விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் 2 நபர்களிடம் சுமார் 4 லட்சம் ரூபாய் வரை நூதன முறையில் மோசடி செய்த ஆன்லைன் கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சிவனேஷ், வயது 32. இவர் வேலைவாய்ப்பிற்காக இணையதள பகுதியில் பதிவு செய்துள்ளார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் விமானப்படையில் வேலை இருப்பதாக கூறி அதற்காக ஆவணம் உட்பட பல்வேறு செலவுகளுக்காக பணம் கேட்டுள்ளார். மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் பல தவணைகளாக 1.73 லட்சம் வரை செலுத்தியுள்ளார். ஆனால் அவருக்கு வேலை வாங்கி தராமல் ஏமாற்றப்பட்டுள்ளார். இதேபோல் மூலக்குளம் களத்துமெட்டு தெருவை சேர்ந்த மணிமொழியிடம் குறைந்த வட்டியில் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் கடன் பெற்றுத் தருவதாக மர்ம நபர் கூறியதை நம்பிய மணிமொழி 2.30 லட்சம் வரை மர்ம நபர் வங்கி கணக்குக்கு செலுத்தி ஏமாந்துள்ளார். இவர்கள் இருவரும் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் 3.88 கோடி ரூபாயில் துணைநிலை ஆளுநருக்கான புதிய குடியிருப்பு கட்டுவதற்கான பணியினை கவர்னர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி பாரதி பூங்கா அருகே துணைநிலை ஆளுநர் மாளிகையான ராஜ்நிவாஸ் கட்டிடம் உள்ளது. சுமார் 250 ஆண்டுகள் பழமையான பிரெஞ்சு கால கட்டிடமான ராஜ்நிவாஸ் தற்பொழுது உறுதித்தன்மை இழந்து காணப்படுவது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அதில் மராமத்து பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. மேலும் ராஜ்நிவாஸ் அலுவலகத்தை கடற்கரை சாலையில் பழைய சாராய வடிஆலை இருந்த இடத்தில் உள்ள கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆலை அருகே சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் உள்ள அந்த வளாகத்தில் 3000 சதுர அடி இடத்தில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கடல் அழகை ரசிக்கும் வகையில் குடும்ப பொழுதுபோக்கு மையம் 13 கோடி ரூபாயில் 2 தளங்களாக கட்டப்பட்டது. அந்த இடத்தில் துணைநிலை ஆளுநர் மாளிகை இடமாற்றம் செய்வதற்கான பணிகள் சுமார் 3.88 கோடி ரூபாயில் நடைபெற உள்ளது. அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். அப்பொழுது துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள விழுந்தை ஏரியின் கிழக்கு கரையின் மேல் அரும்பாத்தபுரம் புறவழி சாலை வேட்ராம்பேட் பிரதான சாலையை இணைப்பதற்கு சுமார் 99,67,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த பூஜையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்வில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மடுகரை கிராமத்தில் அமைந்துள்ள ராம்ஜி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.
முன்னதாக கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து ஹோமம் மற்றும் 4 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டதற்கு பிறகு காலை 10 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டதை அடுத்து மூலவர் முத்துமாரியம்மன் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உட்பட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனை அடுத்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நடு ரோட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்குள் மோதல், கட்டையை எடுத்து ஒருவருக்கொருவர் தாக்கியதால் பரபரப்பு. புதுச்சேரி அடுத்த அரியூரில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது கடுமையாக ஒருவருக்கொருவர் பேசியும் கைகளால் தாக்கியும் கொண்டனர். இதில் ஒரு கட்டத்திற்கு மேலே மாணவர்கள் அருகில் கிடந்த விறகு கட்டையை எடுத்து சரமாரியாக ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் புதுவையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக புகார்கள் எழுந்து வரும் நிலையில் தற்பொழுது அரசு பள்ளி மாணவர்கள் நடு ரோட்டில் விறகு கட்டையால் மாறி மாறி தாக்கிக் கொண்ட சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் ஜீவாநகர் செங்கல்நீர் அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஜீவாநகர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்திட திட்டமிடப்பட்டு கடந்த 6 மாதங்களாக கோவில் புனரமைப்பு பணிகள் நடந்து வந்த நிலையில் கோவில் புனரமைப்பு திருப்பணிகள் நிறைவுற்று நேற்று விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று இன்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. அதனை அடுத்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கடம் புறப்பாடு துவங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்து கோவிலை பலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தினார். அதனை அடுத்து மூலவருக்கு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர்.